Hello students, 11th chemistry தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மீன்ஸ் 2 marks 3 marks 5 marks. நல்லா கவனிங்க. 2022 2023 2024 மார்ச் மந்த் இந்த 3 இயர்ஸ்ல பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸும் 2025 வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்க இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கோ அந்த 2 marks 3 marks 5 marks இது எல்லாம் கலந்து டோட்டலா அதுல இருந்து எடுத்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட இம்பார்ட்டன்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு எனக்கு வந்து புக் இன்சைட படிக்க முடியல, புக் பேக் படிக்க முடியல, எவ்வளவு படிச்சாலும் நிறைய இருக்கு, இதை படிக்கிறதா அதை படிக்கதான்னு தெரியல, லாஸ்ட் மினிட்ல ஒரே டென்ஷனா இருக்கு, இது வருமா, இந்த வீடியோ பார்த்தா படிச்சா மார்க்ஸ் வருமா, இந்த வீடியோ பார்த்தா வருமா, எந்த சேனல்ல போடுற கொஸ்டின்ஸை நம்ம நம்பி படிக்கிறது அப்படின்னு தேடிட்டு இருக்க பிள்ளைங்களா இருக்கீங்க நீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை கண்டிப்பா தைரியமா கான்ஃபிடென்ட்டா படிங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு இதே வீடியோல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப் இயர்லிக்கு மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ரிவிஷனா இருக்கட்டும், செகண்ட் ரிவிஷனா இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 mark கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கொஸ்டின் கொடுத்துட்டு 6 கொஸ்டின் எழுத சொல்வாங்க. அதில் 24th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின்ஸா வரும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரான் கவர் தன்மையை வரையறுக்கவும். டிஃபைன் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. சமான நிறை வரையறுக்கவும். டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ். கால்சியம் கார்பனேட்டின் மீது வெப்பத்தின் விளைவிற்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டை எழுதுக. ரைட் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் கால்சியம் கார்பனேட். டால்டனின் பகுதி அழுத்த விதியை கூறுக. ஸ்டேட் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷர். பின்வரும் சேர்மங்களில் உள்ள இனக்கலப்பை எழுதுக. ரைட் த ஹைபிரிடைசேஷன் பிரசன்ட் இன் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். BF3CH4 PCl5SF6. பசுமை குடில் விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்? பென்சீனை எவ்வாறு BHC ஆக மாற்றுவாய்? How will you convert benzene to BHC? படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் ஹோமோலோஜஸ் சீரீஸ்? 2 கிலோகிராம் நீரில் 90 கிராம் குளுக்கோஸ் கரைந்துள்ள கரைசலின் மோலாலிட்டியை கணக்கிடுக. Calculate the molality of the solution containing 90 gram of glucose dissolved in 2 kg of water. ஆக்சினேற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கம் வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஹைசன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாட்டினை கூறுக. ஸ்டேட் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ஸ். பாரிஸ் சாந்துவின் பயன்களை குறிப்பிடுக. மென்ஷன் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். லீ சாட்லியரின் தத்துவத்தினை கூறுக. ஸ்டேட் லீ சாட்லியர் பிரின்சிபல். ஜவ்வுடு பரவல் அழுத்தம் வரையறுக்கவும். டிஃபைன் ஆஸ்மாட்டிக் பிரஷர். பின் வருவனவற்றிற்கு லூயிஸ் அமைப்பை வரைக. H2O HNO3. Draw the Lewis structure. ஃப்ரீடல் கிராஃப்ட் வினையை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ரைட் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். துகள் மாசுபடுத்திகள் என்றால் என எடுத்துக்காட்டு தருக. வாட்டர் particulate pollutants, give example. இது எல்லாமே வந்து உங்களுக்கு 2 mark கொஸ்டின்ஸ்ல கேக்குறாங்க. சம்டைம்ஸ் இதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 3 marksல கேட்கறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதுல இருக்க ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாம படிக்கணும். ஆஃப் இயர்லிக்கா இருக்கட்டும், ரிவிஷனா இருக்கட்டும், பப்ளிக்கா இருக்கட்டும், நம்மளோட டார்கெட் பப்ளிக்ல மார்க் எடுக்கிறது தான். ஸோ 100% கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து செகண்ட் பார்ட் பார்த்துட்டோம். தேர்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு 1 marks கொடுத்துருவாங்க. ஸோ செகண்ட் பார்ட்ல 2 marks, தேர்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி சொல்லிட்டு உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்றாங்க. 33 மட்டும் கம்பல்சரியா வருது. 3 mark கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஹைட்ரஜனின் பயன்களை தருக. கிவ் த யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அயனியாக்கும் ஆற்றலின் ஆவர்த்தன பண்பினை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த பீரியாடிக் ட்ரெண்ட் ஆஃப் அயோனைசேஷன் பொட்டன்ஷியல். அடுத்து வந்து உங்களுக்கு KP மற்றும் KCயோட மதிப்புகளை வருவிக்க சொல்லியிருக்காங்க. டிரைவ் KP அண்ட் KC வேல்யூ, அது இம்பார்ட்டன்ட். பை பிணைப்பு என்றால் பையோட பிணைப்புனா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. வாட் இஸ் அ பை பாண்ட்? ஹெஸின் வெப்பம் மாறா கூட்டல் விதியை வரையறுக்கும். டிஃபைன் ஹெஸ் லாஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன். கருக்கவர் பொருள் மற்றும் எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் நியூக்ளியோபைல் அண்ட் எலக்ட்ரியோபைல். SN2 வினை வழிமுறைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். முதன்மை குவாண்டம் எண் பற்றி சிறு குறிப்பு வரைக.
Write short notes on principal quantum number. மூளைவிட்ட தொடர்பினை விவரிக்கவும். Explain the diagonal relationship. பாரா ஹைட்ரஜனை எவ்வாறு ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றுவாய்? How do you convert para hydrogen into ortho hydrogen? நல்லியல்பு வாயு சமன்பாட்டை வருவி. Derive ideal gas equation. நிலைச்சார்புகள் மற்றும் வழிச்சார்புகள் என்றால் என்ன? 2 எடுத்துக்காட்டுகள் தருக. What are state and path functions? Give 2 examples. C2H2Cl என்ற மூலக்கூறு வாய்ப்பாடுடைய சேர்மம் நீரின் KOH உடன் வினைபுரிந்து B என்ற சேர்மத்தையும் ஆல்கஹால் கலந்த KOH உடன் வினைபுரிந்து C என்ற சேர்மத்தையும் தருகின்றன. ABCயை கண்டறிக. an organic compound அதுல ABC யோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. தூண்டல் விளைவு தகுந்த எடுத்துக்காட்டு தருக. Explain inductive effect with suitable example. கீழ்கண்ட சேர்மங்களுக்கு அமைப்பு வாய்ப்பாட்டை கூறுக. M dinitropenzene, P dichloropencene, 135 dimethylpencene. Write the structural formula for the following compounds. M dinitrobenzene, P dichlorobenzene, 135 trimethylbenzene. நல்லா கவனிங்க. டோட்டலா வந்து உங்களுக்கு 16 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் 3 மார்க்ஸ்ல. லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு வெரி 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு இதுல இருக்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து உடனே எனக்கு கமெண்ட் பண்றீங்க எவ்வளவு மார்க்ஸ்க்கு நான் சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் இப்ப பார்த்த இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இமிடியேட்டா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. 5 மார்க்ஸ்லாம் பாருங்க. 5 மார்க்ஸ்ல புக் ஃபுல்லா நிறைய இருக்கு. புக் பேக் இருக்கு, புக் இன்சைட் இருக்கு. கெமிஸ்ட்ரியிலலாம் நிறைய புக் இன் தான் கேட்பாங்க. சயின்ஸ் குரூப்புக்கு மேக்ஸிமம் பயாலஜியா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸா இருக்கட்டும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இன்சைட்ல எதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கலந்தே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வினிகரில் காணப்படும் ஒரு கரிமச் சேர்மம் 40% கார்பன், 6.6% ஹைட்ரஜன் மற்றும் 53.4% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிக. தற்சுழற்சி குவாண்டம் எண் குறித்து சிறு குறிப்பு எழுதுக. An organic compound present in vinegar has 40% carbon, 6.6% hydrogen, 53.4% oxygen. Find the empirical formula of the compound. Write short notes on spin quantum number. எப்பயுமே empirical formulaல இருந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இடைச்செருகல் ஹைட்ரைடுகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பினை தருக. What are interstitial hydrides? Give an example. Give the general electronic configuration of lanthanides and actinides. பெரிலியம் மற்றும் அலுமினியத்திற்கான ஒத்த தன்மைகளை விவரிக்கவும். Discuss the similarities between beryllium and aluminum. அக ஆற்றலின் சிறப்பியல்புகளை விளக்குக. List the characteristics of internal energy. ரவுலட் விதியை கூறுக. வாண்டர் வால்ஸ் சமன்பாட்டில் உள்ள கன அளவிற்கான திருத்தத்தை விளக்குக. State Raoult's law. Explain the correction term for volume in the van der Waals equation. 1/2 சமன்பாட்டினை வருவிக்கும். Deduce the 1/2 equation. கீழ்கண்டவற்றுள் இருந்து பென்சீனை எவ்வாறு தயாரிப்பாய்? அசிட்டிலின், பினால், டிடியின் பயன்கள் யாவை? How will you prepare benzene from the following? Acetylene, phenyl. What are the uses of DDT? அமிலமழை எவ்வாறு உருவாகிறது? அதன் விளைவுகளை விளக்குக. How is acid rain formed? Explain its effect. தனிம பகுப்பாய்வில் ஒரு சேர்மம் பின்வரும் தரவுகளை தருகிறது. Na is equal to 14.31%, S is equal to 9.97%, H is equal to 6.22%, 0 is equal to 69.5%. ஆக்சிஜனுடன் சேர்ந்து படிக நீராக இருக்கிறது எனில் சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை காண்க. சேர்மத்தின் மூலக்கூறு நிறை 322. A compound on analysis gave NaSH ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கால்குலேட் மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக அந்த சம சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பவுலி தவிர்க்கை தத்துவத்தினை கூறுக. நவீன ஆவர்த்தன விதியை கூறுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டேட் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா. ஐசோடோப்புகள் மாற்றங்கள் என்றால் என்ன? ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகளின் பெயர்களை எழுதுக. கால்சியத்தின் பயன்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் ஐசோடோப்ஸ்? ரைட் த நேம் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். கிவ் த யூசஸ் ஆஃப் கால்சியம். வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதியின் பல்வேறு கூற்றுகளை கூறுக. ஸ்டேட் த வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையின் முக்கிய அம்சங்களை விவரிக்கும். எக்ஸ்பிளைன் த salient features of molecular orbital theory. வாண்டர் வால்ஸ் மாறிலிகளை கொண்டு நிலைமாறு மாறிலிகளை தருவி. Derive the values of critical constants in terms of van der Waals constants.
நிறைத்தாக்க விதியை கூறுக. ஹென்றி விதியின் வரம்புகள் யாவை? ஸ்டேட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். வாட் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா? கரிமச் சேர்மங்களின் பொது பண்புகள் ஏதேனும் மூன்றினை எழுதுக. பின்வரும் சேர்மங்களில் உள்ள வினைச்செயல் தொகுதியினை கண்டறிக. அசிட்டால்டிஹைட், ஆக்சாலிக் அமிலம், டைமெத்திலீதர், மெத்திலமைன். Give any three characteristics of organic compounds. Find the functional group of the following compounds: acetaldehyde, oxalic acid, D-methyl ether, methylamine. பென்சீன் அமைப்பை பற்றி விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். பென்சீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் CH3யோடது ப்ரிப்பேர் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. எத்தில் ஆல்கஹால், அசிட்டால்டிஹைட், எத்தில் மெத்தில் ஈத்தர், தூண்டு போதல், இது எல்லாமே ஓகே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் யூட்ரோபிகேஷன்? ஸோ கண்டிப்பா வந்து இதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸும் 2025 பப்ளிக்ல கேட்க இருக்க கொஸ்டின்ஸ். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபலியா இருக்கட்டும், ரிவிஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு 100% வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இது எதையுமே மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.